வணக்கம். மகர ராசி மார்ச் மாத ராசி பலன் கண்டினியூவாக பாருங்கள், அப்போ தான் புரியும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய மகர ராசி கம்ப்ளீட்டாக எம்டி ஆகிடுச்சிங்க. அதில் கிரகங்கள் இருந்தாங்க, இப்போ எல்லாரும் மூவ் ஆகிட்டு கும்பம் மீனத்துக்கு போயிட்டாங்க. உங்கள் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா இப்போ 3 கிரக சேர்க்கை இருக்குது. ராகு, புதன், செவ்வாய் ஒரு ஆளுமைத்தன்மைக்குடைய ஒரு டிட்டர்மினேஷன், லீடர்ஷிப், இதுக்கெல்லாம் செவ்வாய் ரொம்ப முக்கியம். ஆனால் அவர் உங்களோட தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதால என்ன நடக்கும், ராகுவோடு சேர்ந்துருக்கிறதால என்ன நடக்கும், நல்லது என்ன நடக்கும், கெட்டது என்ன நடக்கும், எதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், பரிகாரங்கள் என்னன்ற ஃபுல் பேக்கேஜ் இதில் வந்துடும். தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற விஷயம் உங்களுக்கு கரெக்டாக கைக்கு கிடைக்கும். இது ஒவ்வொரு மாதமும் ஒரு 10 நிமிஷம் பார்த்து உங்களுடைய மந்த்தை பிளான் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உதவும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூவாக பாருங்கள். உங்களுடைய 3ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா தைரியஸ்தானத்தில் சுக்கிர பகவான் போயிருக்காருங்க. இப்போது சனீஸ்வரன் உங்களை விட்டு முழுமையாக போயிட்டு மீன ராசியில் இப்போ இருக்கார். கூட சுக்கிரன் சேர்ந்துட்டார். சுக்கிரன் சனி சேர்க்கை அந்த இடத்துல ஒரு பிரமாதமான ஒரு காம்பினேஷன் இருக்கும். அதனால் என்ன நடக்க போகுது, உங்களுக்கு நன்மைகள் என்ன நடக்க போகுதுன்றதை தொடர்ந்து பார்ப்போம் பரிகாரத்தோட. சூரியன் உங்களுக்கு அஷ்டமாதிபதி, 8 அவர் 3ஆம் இடத்துல உட்கார்றது ஒரு பெரிய விசேஷமான விஷயம். இதனால் என்ன நல்ல விஷயம் நடக்குதுன்றதை தொடர்ந்து பார்ப்போம். தொடர்ந்து பாருங்கள். சரி, இப்போ ராசிக்குள்ளே போகிறோம். இப்போது மகர ராசி நேயர்கள் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சுதந்திர காற்று வீசும். ஏன்னு கேட்டிங்கன்னா அஷ்டமாதிபதி 3ஆம் இடத்துல உட்காந்து தைரியம் பன்மடங்கு அதிகரிக்கும். அதே டைமில் 3ஆம் இடத்துல சனீஸ்வரன் இருக்குது. சூரியனோட சேர்ந்து இருக்கார் இல்லையா. சனீஸ்வரன் சூரியனோட மகன், அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்பாவும் பையனும் சேர்ந்து அந்த இடத்துல இருக்காங்க. கூட சுக்கிர பகவான் அங்கே உச்சம் அடைகிறாரு. சரி, இதனால் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுக்கிரன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப அருமையாக இந்த டைமில் நடக்குங்க. சுக்கிரன்னா என்ன, எல்லா சுகங்களுக்கும் அதிபதி இல்லையா. அவர் இந்த டைமில் உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறாருன்றதை பார்ப்போம். ஏன்னா அவர் பார்வை செய்கிற இடம் பார்த்திங்கன்னா 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்குறதால உங்கள் பாக்கியங்கள் பலப்படும், லாபங்கள் அதிகரிக்கும், வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருக்கும், தொந்தரவுகள் குறையும். ஹவுஸ் ஒய்ஃப்ஸு, மகளிர் வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் இந்த வீட்லேயும் வெளியே இருக்கிற தொந்தரவு முழுசாக குறைஞ்சிருங்க. மனசில் ஒரு நிம்மதி கிடைக்கும். சரி சார், புதிய கான்ட்ராக்ட்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஏதாவது எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கும். எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்டாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு பத்திரப்பதிவு பண்ணலாம், ஒரு பழைய வீடை விற்கிற தன்மை, இல்லை புது வீடு வாங்குகிற தன்மை, இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் வாங்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையும் இருக்குது. செவ்வாய் பகவான் கூட ராகு பகவான் சேர்ந்துருக்கும்போது ஒரு பெரிய குழப்பமான சூழ்நிலை வலுக்கும். அதே நேரத்தில் பேப்பர் ஒர்க்குக்கான புதன் பகவான் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப வீக்காக இருக்கார் செவ்வாய் சேர்ந்ததுக்கப்புறம். அதனால் ஒரு முறைக்கு 2 முறை பேப்பர் ஒர்க்கை முழுமையாக பார்த்து தான் செய்ய வேண்டும். ஒரு பொருளை ஒரு இதில் கையெழுத்து போடுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி பார்த்து செய்யுங்க. ஏன்னா செவ்வாய் ராகு சேர்க்கை அங்கே இன்னும் 1 மாதம் இருக்க போகிறாங்க. அதனால் இந்த டைமில் எது ஒரு விஷயம் பண்ணணுன்னாலும் கொஞ்சம் 1க்கு 2 முறை பார்த்து படித்து செய்யணும். இல்லை லீகல் ஒப்பீனியன் வாங்கணுன்னா எங்கன்னா கொடுத்து அதனால் விவரம் தெரிஞ்சவங்கக்கிட்ட பார்த்து அதுக்கப்புறம் பத்திரப்பதிவு செய்யுங்க. ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்டை கூட ஹிடன் கிளாஸ்லாம் இருக்கும். வேலைக்கு போகிறவங்களாம் நம்ம இன்டர்நேஷ்னல் ஆடியன்ஸ்லாம் யாராவது ஃபைனான்ஸு, ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க, அது ரிலேட்டடில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக வேலையில் இருக்கணுன்றதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதம் சந்திராஷ்டம டேட்டையும் பார்த்துடலாம். உங்களுக்கு தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே சப்ஸ்கிரைப்பை தட்டி விட்டு பாருங்கள். இந்த மாதம் உங்களுக்கு 2 சந்திராஷ்டமம் வருங்க. 2ஆம் தேதியிலேருந்து 7:30 வரலும் ஒரு சந்திராஷ்டம். 2ஆம் தேதி 7:30 PM-லேருந்து 5ஆம் தேதி 7:30 AM வரலும் இது ஒரு சந்திராஷ்டமம். இது நல்லா நோட் பண்ணிங்க. இதில் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். இன்னொரு சந்திராஷ்டமம் மந்த் எண்டில் வருது. சில பேருக்கு தான் இது மாதிரி 2 சந்திராஷ்டமம் வரும். மாதத்தில் 4 நாள் உஷாராக இருக்க வேண்டிய நாளாக போயிடுது இல்லையா. அதனால் தொடர்ந்து பாருங்கள். மார்ச் 27லேருந்து 29 வரலும், மார்ச் 27 5 மணிலேருந்து மறுநாள் 29 காலையில் வரலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். டோட்டலாக 4 நாள் சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமத்தில் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்ற விஷயத்தையும் பரிகாரத்தோடு நான் இந்த வீடியோவில் சொல்லிக்கிட்டே வருவேன். ஸ்டெப்பாக தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத நேயர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்ம மகர ராசி நேயர்களுக்கு 2ஆம் இடமான தனம், எல்லாருக்கும் நாங்கள் தன குடும்பம் வாக்கு, இது 3 விஷயம்தான் முக்கியம். காசு, குடும்பம், பேச்சு, இதை வச்சு தான் ஒரு மனுஷனை நிர்ணயம் பண்ணுறதே அதுதான். அந்த இடத்துல ராகு பகவான் என்ற ஒரு மாயா கிரகமும் புதன் பகவான் என்ற ஒரு புத்திக்காரகனும்
செவ்வாய் பகவான் என்றும் ஒரு ஆளுமைத்தன்மை கிரகங்களும் சேர்ந்துருக்காங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்துருக்கும்போது என்ன நடக்கும்? சனீஸ்வரனுக்கு பொதுவாக ஆகாத கிரகங்கள் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் பெருசாக எதுவும் பண்ண மாட்டாருன்னு சொல்லுவாங்க. இது உண்மை தான். ராகுவோடு சேர்ந்துருக்கும்போது இதுவும் ஒரு பேச்சு வெல்லும், ஒரு பேச்சு கொல்லும். இதை யாருமே மாற்ற முடியாது. இந்த ஒரு வெல்ற பேச்சை பேசுனீங்கன்னா இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா லாபங்களும், பெரிய பெரிய விசேஷங்களும், நீங்கள் லைஃப்லையே பார்க்க முடியாத நல்ல காரியங்கள் கூட நடக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் வார்த்தையில் கவனம், பேச்சில் கவனம். திடீர் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உண்டு. ராகு செவ்வாய் சேர்க்கை திடீர்னு சில உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கண்டிப்பாக தருவாங்க. ராகு ப்ளஸ் செவ்வாய் சேர்க்கை, பேச்சில் கவனம், திடீர் அதிர்ஷ்டம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. இதை மறந்துடாதீங்க. தொடர்ந்து பாருங்கள். ஆனால் உங்களுக்கு குரு பகவான் அந்த செவ்வாய் ராகுவை பார்க்குறது தான் இருக்கிறதுலையே பெரிய பெரிய விசேஷம். அது பார்க்கலன்னா உங்களுக்கு நடக்க போகிற விஷயமே ரொம்ப தலைக்கீழாக மாறி இருக்கும். குரு பகவானை பார்க்கும்போது ராகு பகவான் சாந்தம் அடைகிறாரு. புதன் பகவான் அங்கே கொஞ்சம் குருவோட ஒளி கிடக்குது. குரு இருக்கிறத விட பார்க்குற இடத்துக்கு தான் பவர் ஜாஸ்தி. உங்கள் தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்குறதால பிரமாதமான ஒரு அமைப்பு இந்த மாதம் நடக்கும்ன்றது, இந்த மார்ச் மாதத்தில் பிரமாதமான அமைப்பு உங்களுக்கு இருக்குதுன்றதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. தொடர்ந்து பாருங்கள், அப்போ தான் புரியும். பரிகாரங்களும் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்கிப் பண்ணி பார்த்தா ஒன்றும் புரியாது. தொடர்ந்து பாருங்கள். வியாபாரிகளுக்கு பார்த்திங்கன்னா நல்ல பணப்புழக்கம் இருக்குங்க. ஏன்னா தனஸ்தானத்தில் புதன் பகவான் ராகு பகவான்லாம் இருக்கும்போது திடீர்னு நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு அதிர்ஷ்டகரமான மாதமாக இந்த மாதம் அமையுங்க. அதே டைமில் திடீர்னு சில இழப்புகளும் ஏற்படலாம். அதுக்கான பரிகாரங்களும் வந்துக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து பாருங்கள். அதுக்கப்புறம் சரி இதெல்லாம் இருக்கே சார், இப்போ என்னோடய பசங்கள்லாம் படிச்சுட்ருக்காங்க, அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எக்ஸாம் டைம் இல்லையா? 5 கூடிய சுக்கிர பகவான், அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம், குழந்தைகள் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு 5ஆம் இடம் தான் சுக்கிரன் தான் உங்கள் குழந்தைகள். அவர் சனீஸ்வரனோட சூரியனோடு சேர்ந்து இருக்கும்போது குழந்தைங்கள ஒரு நிம்மதியான தன்மையில் இருப்பாங்க. இருந்தாலும் அவங்களுடைய படிப்பில் 3ஆம் இடத்துல மறையிறதால சனீஸ்வரன் சூரியன் அஷ்டமாதிபதியோடு சேர்ந்து சுக்கிரன் உட்காந்துருக்கிறதால அவங்களோட படிப்பில் நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். அவங்களுக்கு சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். இல்லைனா தெரிஞ்சவங்கக்கிட்ட ஒரு டியூஷன் இது மாதிரி போட்டு அவங்கள மானிட்டர் பண்ணி இந்த வருஷம் எக்ஸாமில் அவங்கள நல்லபடியாக கொண்டு வர வேண்டியது உங்கள் கடமையாக இருக்கும். அதை மறந்துடாதீங்க. உங்கள் உதவி இல்லாமல் அவங்க பெருசாக தனியாக எதுவும் பண்ண முடியாது. அதனால் உங்கள் உதவி குழந்தைகளுக்கு மிகவும் மிக மிக முக்கியம். சரி, இப்போ பரிகாரத்தையும் அப்படியே பார்த்துருவோம். இந்த குழந்தைகள் படிப்புக்கு என்ன பண்ணுறேன், மகாலட்சுமி வழிபாடு பண்ணணுங்க. ஏன்னா சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல 3ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு. வீட்டில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை காலையில் பண்ணலாம், நைட்டு பண்ணலாம். உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அந்த டைமில் பண்ணலாம். ஆனால் நைட்டு 9 மணிக்கு முன்னாடி இந்த வழிபாடு பண்ணுங்கள். குழந்தைகளுக்கு நல்ல கல்வி செல்வங்களும் உங்களுக்கு தனப்பிராப்தியும் உண்டாகும். இது ஒரு பரிகாரம். இன்னொன்று சந்திராஷ்டமம் சொல்லியிருக்கேன். சந்திராஷ்டமத்தில் ஃபஸ்ட்டு என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யணும், இதுதான் ரொம்ப முக்கியம். செய்யக்கூடாதது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். எந்த ஒரு விஷயத்தையும் அவசரமாக செய்யக்கூடாதுங்க. திடீர்னு ஒரு பேப்பரை கொண்டு தருவாங்க ஆஃபீஸில், சார் கொஞ்சம் சைன் பண்ணி போட்டுறாதீங்க. போட்டிக்கிட்டீங்கன்னா அதனால் நீங்கள் மாட்டிப்பீங்க. ஏன்னா தன குடும்ப வாக்குஸ்தானம் 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் ராகு உட்காந்துருக்காரு, செவ்வாய் உட்காந்துருக்காரு இல்லையா. ஒரு பார்வை வாங்கினாலும் பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கு ஒரு முறைக்கு 2 முறை பேப்பரை வாங்கி நல்லா படித்து பார்த்து அந்த நேரத்தில் கையெழுத்து போடுங்க. உங்கள் சந்திராஷ்டமம் டேட்டு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான் இல்லையா, இன்னொரு தடவையும் சொல்கிறேன் கேட்டுங்க. 2 சந்திராஷ்டமம் வருது உங்களுக்கு. மார்ச் 2ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரலும் ஒன்று, அதுக்கப்புறம் மார்ச் 27லேருந்து 29. இந்த 2 நாட்களையும் உஷாராக கடக்க வேண்டும். தேவையில்லாத புதிய விஷயங்களை தொடங்க வேண்டிய அவசியம் இல்லை. தள்ளி போடணுன்னா தள்ளி போடலாம். தள்ளி போட்டுட்டு அந்த பெரிய காரியங்களை செய்யணுன்னா செய்யலாம். சந்திராஷ்டமத்தில் நல்ல முறையில் தூங்கணும். தண்ணி, நீராகாரம் தேவையான அளவுக்கு உடம்ப ஹைட்ரேஷனாக வச்சுங்க. நீர் சத்து உள்ள பொருட்களை சாப்பிடுங்க. தவறாமல் தூங்குங்க. தூங்க முடியாது அந்த நேரத்தில் தான் மொபைல் பார்ப்பீங்க, இது பார்க்குமே, இதெல்லாம் தூண்டும். ஏன்னா 2ஆம் இடம் ராகு இருக்கார், 3ஆம் இடத்துல கிரகங்கள்லாம் 3 கிரகங்கள் மறைஞ்சிருக்கு. இதெல்லாம் தூண்டி விடும். இந்த 4 நாளில் உஷாராக இதெல்லாம் பண்ணக்கூடாதது. தூங்கணும், கரெக்டான அளவு சாப்பிடணும். வெளி சாப்பாடு முடிஞ்ச அளவுக்கு நல்ல சாப்பாடை சாப்பிடுங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஒரு எலுமிச்சம்பழம் ஜூஸ் தினமும் சாப்பிடுங்க. வாக்குஸ்தானத்தில் ராகு செவ்வாய் இருக்கிறதால உங்களுடைய பயோரிதம் கண்ட்ரோல் ஆகணும். இல்லைனா நீங்கள் பதட்டப்பட்டு பேசி ஒரே ஒரு பேச்சால் உங்கள் வேலையை இழக்க வேண்டிய சூழ்நிலையும் வரலாம்.
பெரிய தனப்பிராப்தி வர வேண்டியது வராமையும் போயிடலாம். அதனால் உங்கள் பேச்சில் வந்து கவனமாக இருக்கணுங்க. இது மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கான திடீர் அதிர்ஷ்டத்துக்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் இருக்குது. அதுக்கான பரிகாரங்களும் சொல்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அதை தட்டி விட்டுட்டு சப்ஸ்கிரைப் போட்டுட்டு பாருங்கள். இந்த சந்திராஷ்டமம் டைமில் வந்து ஒரு இடத்துக்கு கிளம்பி போகிறீங்கன்னா பிளான் பண்ணி ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே போயிடுங்க. அவசரப்பட்டு வேகமாக போகாதீர்கள். ஏன்னா ஒரு ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கூட அதிகமாக இருக்குது. செவ்வாய் ராகு சேரும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அதை பிளான் பண்ணி போனால் ஒன்றுமே ஆகாது. இது வந்து கிரகங்கள்ன்றது எல்லாமே வந்து போயிட்டுருக்கும். அதனால் நம்ம டெய்லி செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சுட்டு தான் இருப்போம். அதுக்காக தான் இந்த தேவ ரகசியம் என்ற ஜோதிடம் ஒன்று நம்ம கடவுள் கொடுத்துருக்காரு. இதில் வந்து இருக்கிறத செய்ய வேண்டியதை எப்படி செய்யணுன்றதை சொல்லிகிட்ருக்கேன் உங்களுக்கு. தவறாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடும் ஷேர் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். சரி, மகளிருக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிருக்கு வந்து இந்த மாதம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. ஒரு பிரச்சனை இருக்காதுங்க. ஏன்னா அவங்களுக்கு மனசில் ஒரு நிம்மதி இருக்கும். அது வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு நிம்மதி இருக்கும். ஏன்னா ரொம்ப குழப்பம் இருந்திருக்கும். ராசியில் வந்து 3 கிரகம் 4 கிரகம் உட்காந்துது போன மாதம். அது எல்லாமே அந்த குழப்பம் எல்லாம் தீர்ந்துடும். இப்போது சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. சுக்கிரன் உச்சம் அடைஞ்சிருக்காரு அந்த இடத்துல இல்லையா, பாக்கியத்தை பார்க்குறாரு. ஸோ அதனால் சுப நிகழ்ச்சிகள், கல்யாணம், காட்சி, குழந்தை பேர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கலந்துப்பீங்க. தாய் வழி வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். தாய் வழி உறவுகள் ரொம்ப சந்தோஷமாக அவங்களோட பழகிட்டு இருப்பாங்க. இது பெண்களுக்கு ஒரு நல்ல பிரமாதமான காலமாக இருக்கும். ஆண்களுக்கு வேலை செய்கிற இடத்துல நிம்மதி, சந்தோஷம், அமைதி எல்லாமே இருக்கும். ஆனால் திடீர்னு யாருன்னா கோபத்தை தூண்டி விட்டுருவாங்க. அந்த நேரத்தில் மட்டும் உஷாராக இருங்க. கோபத்தை தூண்டி விட்டால் அதில் போய் மாட்டிக்காதீங்க. அதில் மாட்டினீங்கன்னா அதோட உங்கள் கதை முடிஞ்சுது இந்த மாதம் வந்து. அதனால் அடுத்த மாதம், அதுக்கு அடுத்த மாதம்லாம் நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விடலாம். குரு பகவான் உங்களுடைய தன குடும்ப வாக்குஸ்தானத்தை செவ்வாயை பார்த்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாலும் உங்கள் ராசி அதிபதி சனீஸ்வரனுக்கு அவர் ஒரு எனிமி, விரோதி கிரகம். அதனால் எந்த நேரத்துலையும் உங்களை தட்டி விட்டுருவார். அதனால் உஷாராக இருங்க. சரி, இது என்ன, இதில் வந்து இந்த தாக்கத்துலேருந்து நம்ம எதனா பரிகாரம் இருக்கா சார்னா கண்டிப்பாக இருக்குங்க. எலுமிச்சம்பழம் தீபம் செவ்வாய்க்கிழமையில் வந்து ராகு காலத்தில் வந்து துர்கை அம்மனுக்கு வச்சு வழங்கலாம். இல்லை நாங்கள் ஆஃபீஸ் போகிறவங்க எங்களால் பண்ண முடியாது அப்படின்னா கவலையே பட வேண்டாம். ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்து நைட்டு 9 மணிக்குள்ளே ஒரு எலுமிச்சம்பழத்தை உங்கள் பூஜை ரூமில் வச்சு பகவானை வழிபட்டு, துர்கை அம்மனை வழிபட்டு, மறுநாள் காலையில் போகும்போது அது ஒரு ஜூஸ் போட்டு காலையில் அதை சாப்பிட்டுட்டு போங்க. இதனால் உங்கள் உடம்பில் வந்து செவ்வாயோட ஆதிக்கம் குறைஞ்சி நல்ல ஒரு நிலைமை இருக்கும். ராகு செவ்வாய் சேர்க்கையில் வந்து கோபம் மட்டும் கோபப்படாதீங்க. திடீர் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உண்டு. இந்த பரிகாரங்கள்லாம் பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். புரியலைன்னா திரும்ப பாருங்கள், அப்போ தான் புரியும். பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எல்லாமே சொல்லியாச்சு. இந்த மாதத்தில் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்க வாழ்த்துக்கள். நன்றி.